ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது சூப்பராக இருக்கும். அதோட முக்கியமாக பார்த்திங்கன்னா சாதத்துக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வச்சிட்டோம்னா. அதே மாதிரி குயிக்காக பண்ணலாம். குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட சும்மா வதக்கினா போதும், ஈஸியாக இந்த குழம்பு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் கெட்டி தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, இந்த சைஸ் ஒரு பட்டை, சின்னதாக கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸு 2 பெரிய வெங்காயம். இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வச்சு இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது லைட்டாக வதங்கட்டும். இதில் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா சூடில் வதங்கட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ நான் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் மறுபடியும் ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், சின்னதாக 2 பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் இந்த அரைச்ச இந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் விடுற அளவுக்கு கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தக்காளி கெட்டி குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.